எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மண் சட்டி சமையல். இன்றைக்கி மண் சட்டி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கடையல். இந்த முருங்கைக்கீரை கடையல் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரொம்பவே சீராக்குது, இம்யூனிட்டி தருது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம்பருப்பு, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் 15, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 பச்சை மிளகாய். தாளிக்க தேவையான பொருட்கள்: ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1 கப் துவரம்பருப்பு 3 தடவை தண்ணீரில் அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து நல்ல 3 விசில் ஒரு மிதமான சூட்டில் வச்சு எடுக்கலாம். ஸோ தட் அந்த பருப்பு நல்லா குழஞ்சி நல்ல ஃப்ளேவர் நமக்கு தரும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், உளுந்த பருப்பு இதை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதுக்கு கூட இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுக்கணும். சின்ன வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம கழுகி வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்து இதுக்கு கூட நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த முருங்கைக்கீரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தான் இந்த சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்து நம்ம வதக்குவோம். நம்ம இப்படி வதக்கும்போது ஒரு பாதி மட்டுமே வெந்திருக்கணும் முருங்கைக்கீரை. ஏன்னா நம்ம அடுத்து பருப்பு கூட சேர்த்து தான் மீதி நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாதி ஒரு 50% முருங்கைக்கீரை வெந்ததும் அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி வெந்ததும் நம்ம இங்கே பாயில் பண்ணி வச்சிருக்க நல்லா 3 விசில் எடுத்து வச்சிருக்க பருப்பு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த பருப்பை அந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், முருங்கைக்கீரை நிறம் மாறுது அப்படின்னு. நிறம் மாறாமல் இருக்க நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் நார்மலாக ஓப்பன்லேயே வேக வச்சா மேக்ஸிமம் நிறம் மாறாமல் தான் இருக்கும். வேறு டிப்ஸ் எதுவும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நல்லா வதக்கி வச்சிருக்க அந்த ஒரு 1/2% வெந்த முருங்கைக்கீரை கூட மஞ்சள் சேர்த்து இந்த பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பை முருங்கைக்கீரைக்கு கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது முருங்கைக்கீரை வேகக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து இதை வதக்கி எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையும் இந்த பருப்பும் நல்லா வெந்து வரும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நல்ல கட்டியாட்டு இருந்தோன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்ல தண்ணியாட்டு இருந்தாலும் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. ஏன்னா நேரம் போக போக இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் கட்டியாக தொடங்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட்டாட்டு நம்ம உப்பு மட்டும் நல்ல நம்ம டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இந்த நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காயம் இருக்கும் எல்லாம். ஸோ இந்த காய பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதை ஒரு 1 மினிட் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம தீயை ஆஃப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் மத்து இருக்கும் இல்லை, மத்து அதை வச்சு நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கடையல். பட் நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை. உங்களுக்கு மத்து இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை ஆறுனதும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த முருங்கைக்கீரை சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.